நம்ம இருக்கிறது வந்து எழும்பூர் சட்டமன்ற தொகுதி. 26 சட்டமன்றத்திலோட உங்களோட ஆதரவு யாருக்கு? திமுக தான். எடப்பாடி பழனிசாமி. டிஎம்கே சார். இப்போ லேட்டஸ்டா வரவங்களுக்கு இந்த விஜய் கிட்ட தான் ஆகும். நோட்டா தான். விஜய். பிஜேபி. டிஎம்கே தான். சூரியனுக்கு தான். சீமானுக்காக ஆதரவா இருக்கு. கேப்டன் விஜயகாந்த். நம்மளுக்கு எப்பவுமே திமுகவுக்கு தான். டிவிக்கு தான். எடப்பாடி. டிஎம்கே. தான் போடணும். திமுகவுக்கு தான். டிவிக்கு தான். அண்ணா திமுக தான். ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய்க்கு தான் போடலாம். வேலைக்கு தான். எனக்கு திமுக தான். பிஜேபி தான். புதுசா வரவங்கள ஆதரிக்கலாம்னு. எந்த டிஎம்கே தான். இப்போ புதுசா விஜய் வர வந்திருக்காரு களத்துக்கு. விஜய் என்னப்பா ஆக்டர் தானேப்பா. எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 2026 தேர்தலில் திமுக சார்பாக தமிழன் பிரசன்னா, அதிமுக சார்பாக அபிஷேக் ரங்கசாமி, நாம் தமிழர் சார்பாக சரண்யா, தாவேகா சார்பாக ராஜ்மோகன். யாருக்கு செல்வாக்கு இருக்கு, அந்த மக்கள் யாருக்கு ஆதரவா இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே கேட்போம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65 இதான் இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். 26 சட்டமன்றத்திலோட உங்களோட ஆதரவு யாருக்கு? சீமான். இந்த சீமான்ட்ட ஈர்த்த விஷயம் நீங்க எதை பாக்குறீங்க? அவரு எல்லாமே எனக்கு பிடிக்கும். அவரு டெய்லி அவரு வீடியோஸ் தான் பார்ப்போம். அவர் பேசுறது, அவரோட தாட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிவிக்கே தான். விஜய் வந்து இப்பதான் அரசியலுக்கு வராரு, அதுக்கோசம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அதால ஊருக்கு என்ன அவரு நல்லது செய்வாருன்ட்டு ஒரு நம்பிக்கை தான். எவ்வளோ பேர் வந்தாங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லாரும் வந்தாங்க. இப்போ வந்து விஜய் வராருன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் விட்டு கொடுக்கணும். ஆமா, அதுதான். எடப்பாடி பழனிசாமி. எதனால? அதாவது மத்திய அரசு அனுசரித்து நமக்கு மக்கள் தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சார். அவருக்கு அடுத்த கட்ட வாய்ப்பு கொடுத்துருணும், அந்த மக்கள் கொடுக்கல. அதனால வந்து இந்த வாட்டி 5 வருஷம் மிஸ் பண்ணிட்டாச்சு. அதனால மறுபடியும் அந்த விவசாயிக்கு நான் அந்த என்னோட வாக்கு செலுத்தலாம் இருக்கேன். விஜய்க்கு அவர் இப்ப புதுசா வந்துக்கிறாருல்ல, அதனால போதும். இல்ல, அவர் விஜய் புதுசா தான் வராரு. அவர் புதுசா தான் வராரு. அவர் ஆட்சி எப்படி நடத்துறான்னு பாக்கணும்ல, ஜனங்க பாக்கணும்ல. அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. டிஎம்கே சார். எதனால? நல்லா பண்றாங்க சார். சூப்பரா அதுக்காக. இல்ல, அவங்க பண்ண திட்டங்கள் உங்களுக்கு ஈர்த்தது என்ன? எந்த எல்லாமே நல்லா இருக்கு. லேடிஸ்க்கு அந்த மகளிர் சிஸ்டம்னா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. புதுசா இவர் விஜய் வேற இந்த களத்துக்கு வராரு 2026. அவர் தெரியல சார் எப்படின்னு. டிஎம்கே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. அடுத்த வந்தா கூட டிஎம்கே வந்தா கூட நல்லா இருக்கு. திமுக தான். எதனால திமுக? 5 வருஷம் வந்து நல்லபடியா ஆட்சி செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கான திட்டம் ஒழுங்கா போய் சேர்ந்துருக்கு. சட்டம் ஒழுங்கு நிறைய பேர் சரியில்லைன்னு சொல்றாங்க, ஆனா நல்லபடியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கரண்ட், மெயினா கரண்ட் எல்லா ஒரு ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா இந்த மின் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா அந்த வாட்டி வந்து மின் பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. 5 வருஷத்துல சிட்டியை எக்ஸலண்டா ஆக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல, வீட்டு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் உடைய பிளேசஸ் ஒன்றும் வேணாங்க, அந்த மியூசியம் போய் பாருங்க, என்ன எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. சிஎம் நல்லா செயல்படுறாரு. எல்லா அமைச்சர்களும் பரவாயில்ல, நல்லபடியா செயல்படுறாரு. தான் எங்க ஆதரவு. புதுசா வரவங்க தான் சார் போட முடியும். அதான் அந்த புது ஒரு வருகை யாரு சொல்லிட்டா நல்லா இருக்கும். டிவிக்கே தான் புதுசு, வேற யாரு புதுசு? எதனால நான் டிவிக்கு வாக்களிக்கணும்? இல்ல, மாத்தி அதிமுக போடுறோம், இல்ல டிஎம்கே போடுறோம். இப்போ புதுசா ஒருத்தர் படம் தெரியும்ல, அவங்க எப்படி செய்யறாங்க தெரியும்ல. விஜய் மேல அந்த நம்பிக்கை வர காரணம் என்னன்னா? இல்ல, நம்பிக்கை வர காரணம் இல்ல, நமக்கு ஒரு பாதுகாத்துக்கிறது ஒரு எங்க பாயா இருக்காரு, யூத்தா இருக்காரு. அதனால நம்ம புதுசா வரவங்க போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு விஜய் போட்டா நல்லா இருக்கும். நான் வேற யாரும் வேணாம். எதனால நான் விஜய்ன்ற அந்த சொல்ல ஏன்னா யாரையும் ஃப்ரெஷ்ஷா உட்கார வச்சா தானே எல்லாருக்குமே நல்லது தெரியும். நல்லது செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க எல்லாம் புதுசா வரும்போது சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. இவங்க இப்போ ஒருத்தரை உட்கார வச்சு பார்த்தா அது என்ன ஏதுன்னு அத்தவாட்டி தெரியும் போது அத்தவன் நாங்கள் நல்லது செய்யறோமோ செய்யலையோ. முதல்ல ஸ்டாலின் செய்யறாதான், செய்யாம ஒன்றும் இல்லை, செய்யறாரு. அவரும் செய்யும் போது ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டேது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு கவர்னர் தலைவர்னு பார்க்க போனாக்கா இப்ப விஜய் வரான், ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. அவரையும் நான் நம்பணும். அந்த ட்ரிப் வந்தாருன்னா கண்டிப்பா செய்வாரு. அந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு விஜய் மீது? நம்பிக்கை இருக்கு விஜய் மீது? கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது. அவன் வந்து அந்த இதுல ஸ்டேஜில நடந்து வரும்போதே எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. அதனால அவருக்கு தான் போடுவோம். இப்போ லேட்டஸ்டா வரவங்களுக்கு இந்த விஜய் கிட்ட தான் ஆகும். எதனால அந்த விஜய்க்கு ஆதரவு இல்லை? எல்லா பழசு எல்லாம் அதே மாதிரி தானே இருக்கு, எதுவுமே இருந்தல. இப்போ புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். நோட்டா தான். எதனால நோட்டாங்க? ஏன்னா நாங்க என்னைக்குமே நோட்டா தான்.
புரியுதுங்களா? எந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லையா? சத்தியமா என் பிறப்பு சத்தியமா என் தலை சத்தியமா நான் என்னைக்குமே நோட்டாதான், எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. இல்ல புதுசா விஜய் வேற வந்திருக்காரு அரசியலுக்கு. திமுக 200 ரூபா டிக்கெட் 2000 ரூபாய் விற்கிறாரு. இதே விஜய் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய் விற்கிறாரு, அதை ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல திமுக இருந்திருக்காங்க, திமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அதை கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை நீங்க சொல்லலாம், நாங்க இன்னதை செஞ்சோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு போறவங்க நின்றுகிட்டு போறோம், டிக்கெட் எடுக்காம போறவங்க உட்காந்துக்கிட்டு போறாங்க. அதை நீங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பாக்கணுமா இல்லையா? இதை நம்ம சொன்னோம்னாக்க இப்படியே போலீஸ்காரங்க வந்து நம்ம பேர்ல சந்தேக கேஸ்ல உள்ள போடுவாங்க. அதனாலதான் சொன்னாங்க எங்களுக்கு எந்த கட்சியும் வேணாம். ஆனா ஓட்டு போடாம நாங்க வீட்டுல உட்காரல, எங்க வாக்க பதிவு பண்ணிடுறோம். எங்க வாக்க பதிவு பண்ணாம நாங்க வீட்டுல உட்காந்துக்கிறதா அதுக்கு நான் இருக்கிறதுக்கே ஆள் இல்லை. ஒரு பணத்துக்கு சமம். எங்க வாக்க நான் பதிவு பண்ணிடுறேன். ஆனா என் வாக்கு யாருக்குமே இல்லை. நான் நோட்டா எனது வாக்குரிமையை வந்து நான் செலுத்திடுறேன். இதுதான் விஜய்க்கு. எதனாலக்கா விஜய்க்கு? இந்த ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். அந்த நம்பிக்கை வர காரணம் என்னக்கா? அவர் மேல நம்பிக்கை வருது, செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான். விஜய் எதனால? கொஞ்சம் ஃபியூச்சர் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால இருக்கும். இல்ல புதுசாக தான் வராரு எலெக்ஷனுக்கு, அந்த நம்பிக்கை வர காரணம் புதுசாக வரணும். நம்ம விஜய் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஏதாவது நல்லது பண்ணுவாருங்க. சரி 2 பேர் பார்த்து கொஞ்சம் இதாயிடுச்சு, அதனால அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி களத்துல திமுக, நாம் தமிழர், அதிமுக 3 பேர் இருக்காங்க. அதை விட்டு நீங்க தாவேகாவை சூஸ் பண்ணிருக்கீங்க. நான் தமிழே போட்டாச்சு, திமுகவும் போட்டாச்சு, அதிமுகவும் போட்டாச்சு, எல்லாரும் பார்த்தாச்சு. சரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு. சரி பிஜேபி எதனால? ஏன்னா நாடு நல்லா வளர்ச்சி அடையுதுன்னு நான் என்னோட கருத்து கணிப்பு. ஏன்னா நம்ம நாடு வந்து எங்கேயோ இருந்த நாட்டை இப்போ வந்து மோடி வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல. அதனால எனக்கு பிஜேபி மேலே ஒரு பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அண்ணாமலைக்கு ஆதரவு. நம்ம டிஎம்கே. எதனால டிஎம்கே ஆதரவு வைக்கிறீங்க? ஆதரவு ஓரளவு நல்ல ஆட்சி நடக்குது. பெண்களுக்கு பஸ்ஸே ஃப்ரீயா கொடுக்குறது, மாசம் 1000 ரூபாய் இப்ப 2000 ரூபாய் மாத்தி கொடுக்குறாங்க. கொடுத்துன்னு இருந்ததுனால கண்டிப்பா கொடுக்கறதுனால ஓரளவுக்கு சொல்லுவாரு. இல்ல புதுசா நாம் தமிழர் இருக்காங்க, தாவேகா இருக்காங்க, அவங்களும் அறிவிச்சிருக்காங்க சார். கொடுத்துன்னு இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கொடுக்க போறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. சூரியனுக்கு தான். எதனால திமுகக்கு? எல்லா வசதியும் செய்து தராங்க, எல்லாம் இது பண்றாங்க, கேட்டுதான் ஹெல்ப் பண்றாங்க. எல்லாம் ஒரு அத்தாவசியம் அவங்களும் வந்தாலும் பரவாயில்ல, எதெல்லாம் செய்வாங்க. இருக்கிற ஏன் மக்களையும் செய்றாங்க. நான் வரைக்கும் திமுகல தான் இருந்தேன். சீமானுக்காக ஆதரவா இருக்கு. சீமானு தான் இந்த மாதிரி நான் ஓட்டு போடுறேன். இல்ல இந்த மனமாற்றம் வர காரணம் என்ன? திமுகல இருந்து நாம் தமிழருக்கு உண்மையா சொல்றாரு, உறக்க சொல்றாரு, தெளிவாகவும் சொல்றாரு. எதாவது செய்யணுமோ அதை தான் சொல்றாரு. தேவையில்லாத பற்றிலாம் பேசுறது கிடையாது. அதுதான் கேப்டன் விஜயகாந்த். எதனாலண்ணா இந்த கூட்டணி? அவங்கள ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சின்னதுல இருந்து, அதனாலதான். இப்ப தேமுதிக வந்து திமுக அலைன்ஸ்ல இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? ஒர்க் அவுட் ஆகுமா? அது வந்து இவ்வளவு வருஷமா அவங்க வந்து ரெட்டால கூட ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்தாங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, அதனால அவங்க வந்து டிஎம்கே கூட போயிட்டாங்க. ஆனா அது அவங்க கட்சி நலனுக்கோசரம் எடுத்த முடிவு தான். நம்மளுக்கு எப்பவுமே திமுக. எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? திமுக ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணியில அவங்க கால் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. 2வது பாத்தீங்கன்னா இப்ப எதுக்காக திமுக அரசியல் வந்து மாறணும் நம்ம ஏன் நினைக்கணும்? இந்த 5 வருஷம் ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான காரியமா இருக்கட்டும், விளையாட்டுத்துறை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜிம்முக்குள்ள வந்துருக்கனால நான் ஜிம்மு பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன். நான் வெளியே போயிட்டு ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே எனக்கு இந்த ஒரு கார்பரேஷன் ஜிம்லயே கிடைக்குது. அது எப்ப கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 இருந்து 21 வரைக்கும் ஆட்சி ஆண்ட அவங்களால எங்களுக்கு கிடைக்குது. இந்த 5 வருஷத்துல இந்த ஏரியா எம்எல்ஏவாலையும் கவுன்சிலராலும் தான் இது பண்ணாங்க. அப்ப எனக்கு நல்லதா இந்த திமுக பண்ணும்போது நான் அதை தான் ஆதரிக்க முடியும். திமுகவுக்கு தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு தான் எங்களுடைய ஆதரவு. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன். எங்களுடைய சர்ச்சைகளெல்லாம் கட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும் போது அவங்க சட்டசபையில தீர்மானம் எடுத்து எந்த ஒரு அனுமதி இல்லாம முன் அனுமதி இல்லாம கூட நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. எந்த டிஎம்கே தான். எதனால நான் திமுக ஆதரிக்கிறேன்? இல்லை, நான் ஸ்டார்டிங்ல இருந்து டிஎம்கே தான். ஆப்போனன்ட் இல்லை, ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட். ஸோ ஐ ப்ரிஃபர் டிஎம்கே. இல்லை, இப்போ புதுசாக விஜய் வேறு வந்திருக்காரு களத்துக்கு. விஜய் என்னப்பா ஆக்டர் தானேப்பா, அவர் ஒன்றும் பொலிட்டிஷியன் கிடையாது. லெட் ஹிம் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அவர் எப்படியும் அவர் ஜெயிச்சிடுவார். அவர் மட்டுமாவது ஜெயிப்பாரு. சரியா? தவைக்கல டிவிக்கல அவர் வரட்டும், வரல இதில் சட்டசபையில் உட்காரட்டும்.
உட்காந்து அவர் என்ன பண்றாரு பார்ப்போம் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் அடுத்த எலெக்ஷன் பார்க்கலாம் என்ன. டிவிக்கு தான், விஜய்க்கு தான். எதனால விஜய்க்கு ஆதரவளிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் அதாவது ரெட்டையிலையும் பார்த்துட்டோம், சூரியனும் பார்த்துட்டோம். சரி ஃபர்ஸ்ட் டைம் யாருக்காவது ஒருத்தர் புது ஆள் உட்கார வைக்கலாங்க. சரி சேஞ்சஸ் பண்ணி பார்த்தா எப்படிதான் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் தமிழர் இருக்காங்க களத்துல. இல்ல எனக்கு அவர் மேல அழுக்கு இல்ல. சரி இவர் மேல கொஞ்சம் ஈர்ப்பு. எடப்பாடி. எதனால எடப்பாடி? ஹையர் லெவலில் பார்க்க மாட்டேன், கேடு தான் பார்ப்போம். அதனால அவர் எங்களுக்கு பிடிக்கும். டிஎம்கே. எதனால திமுகவுக்கு ஆதரவளிக்கிறீங்க? திமுக ஆதரவு இப்போ நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மக்களுக்கு நிறைய செய்துட்டு இருக்காங்க. இந்த நியூ கம்மரா விஜய் வேற வந்திருக்காரு இந்த எலெக்ஷன். விஜய் டம்மி, அவங்க கூட்டம் எல்லாமே 17 வயசு கீழே உள்ளவங்க, இந்த ஓட்டு இல்லாதவங்க தான். அதனால அவரு டம்மியை தேர்வும் செய்யாது. அவரு கூட ஜெயிக்காதுன்னு சந்தேகத்துல இருக்கு. டிஎம்கே தான் போகணும். ஃபுல் ஃபேமிலியா ஆரம்பத்துல இருந்து டிஎம்கே கட்சி தான். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தான் எங்களுக்கு ஆட்சிக்கு வரணும்னு ஆசை. இல்ல 4 முனை போட்டியா இருக்கு இந்த களம். விஜய் வேற புது என்ட்ரியா இருக்காரு இந்த எலெக்ஷன்ல. அவங்களுக்கு எல்லாம் நாங்க போட மாட்டோம். எங்களுக்கு குடும்ப அரசியல் நாங்க பண்றது டிஎம்கே தான். எங்க ஃபேமிலியே திமுகவுக்கு தான். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? அவங்க வந்து மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ சொல்றது இல்லையோ, எங்களுக்கு வந்து அவங்க வந்தாதான் பெனிஃபிட். மற்றபடி இவரு இன்னைக்கு வந்துட்டாரு, இவரு சொல்றாரு, நாளைக்கு வந்துட்டாரு, அவர் சொல்றாரு, எல்லாம் சொல்லுவாங்கதான். நடைமுறைக்கு இவங்கள மாதிரி எல்லாம் செய்ய முடியாது யாரும். டிவிக்கு தானா? எதனால டிவிக்கு ஆதரிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல அவர் விஜயிடம் உங்களுக்கு ஈர்த்த விஷயம் எதுவும் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல நம்பிக்கை. திமுக வந்துட்டு ரொம்ப அராஜகம். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அதிமுக தான். ஸோ எடப்பாடி வந்தா நல்லது. எதனால எடப்பாடி? அதிமுக உங்களோட ஈர்த்த விஷயம் எதை பாக்குறீங்க? அதிமுகனா அவர் ஏற்கனவே நல்லா பண்ணியிருக்காரு போன இது. இந்த இவங்க பீரியட்ல வந்து கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, அது சரியில்லை, பாதுகாப்பு சரியில்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு எதனால திமுகவுக்கு ஆதரவளிக்கிறீங்க? அவரு கொஞ்சம் நிதானமா செஞ்சாலும் சொன்னாலும் நிதானமா செஞ்சிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை கட்டாயம். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கட்டாயம் பண்ணுவாரு. ஏன்னா அவர் வந்து உடனே பண்ண முடியலனாலும் அவரோட சூழ்நிலை மற்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அது. பட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை உண்டு. நான் முதல்ல எதனால இம்ப்ரெஸ் ஆனேன்னா, நான் வேலையில ஜாயின் பண்ணும்போது அவரோட அப்பா கருணாநிதி சாரு தான் எங்களுக்கு வந்து ஒரு சம்பளம்ன்ற ஒரு இது பண்ண. முன்னாடி வந்து உங்களுக்கு இதுவாக தான் இருந்தது, கன்சாலிடேட்டடா இருந்தது. அவர் வந்த இதுல தான் வந்து எங்களுக்கு சம்பளம்னு ஒன்று போட்டு பேசிக் அதை மாதிரி பண்ணாரு. ஸோ அது வந்து நிஜமாவே அதுல எல்லாம் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். விஜய்க்கு தான் போடணும். எதனால விஜய்க்கு ஆதரவளிக்கிறீங்க? ஒரு மாற்றம் தான். ரெட்டலைக்கு. எதனால அதிமுக ஆதரிக்கிறீங்க? எம்ஜிஆர் காலத்துல இருந்து எனக்கு திமுக தான். திமுக. எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நல்ல சுமூகமான ஒரு அரசியல் நடக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டம்லாம் வந்து இந்த மகளிருக்கான திட்டங்களோ மற்றபடி சொன்னதெல்லாம் செய்கிறாங்க. ஆகையால் டிஎம்கே எனக்கு பிடிக்கும். பிஜேபி தான். எதனால பிஜேபி ஆதரிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கும், அந்த கட்சி நல்லா செய்கிறாங்க மோடி, அதனால அவரை பிடிக்கும். அதனால ஈர்த்த விஷயம், தமிழ்நாட்டில் ஈர்த்த விஷயம் நீங்க எதை பாக்குறீங்க? அதிமுக பிஜேபி அலைன்ஸ்ல இருக்காங்க, அதுல திட்டங்கள் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை உங்களை ஈர்த்ததை எதை பாக்குறீங்க? அதெல்லாம் என்ன ஈர்த்தது? சும்மா சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் நம்புறது கிடையாது. மோடிஜி மேல இடத்துல நல்லது செய்யறாரு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு யாரும் எதுவும் செஞ்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். கட்சி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன கேட்பீங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுவேன். புதுசா வரவங்கள ஆதரிக்கலான்னு. யாரு? நாம் தமிழரா இல்ல தமிழர் கட்சியா? சீமான ஆதரிக்கலான்னு. எதெல்லாம் சீமான ஆதரிக்க? அவர் பேசுற பேச்சு, அவருடைய செயல்பாடு ஆதரிக்க. அவர் மீட்டிங்ல எல்லாரும் மாரி வாக்குறுதி கொடுக்காத ரிமோட் கண்ட்ரோல்ல எப்படி செய்ய போறேன்னு சொல்லி காட்டுறாரு. அது பிடிச்சி போய்